பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு சொல்லிட்டு ஒரு வகையான வைரஸால முதல் டெத்து கேஸ் சவுத் கொரியாவில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன ஃபர்ஸ்ட் டெத்து கேஸ்? இதுக்கு முன்னாடி அந்த டிசீஸ் எங்கேயுமே வந்தது இல்லையா? சப்போஸ் வந்திருந்தா எங்கே வந்தது, எப்போ வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னா என்ன, அதை பற்றின முழு தகவல் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சவுத் கொரியாவை சேர்ந்த 50 வயசு ஆள் 4 மாதம் தாய்லாண்டில் தங்கிட்டு டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு சொந்த நாட்டுக்கு வந்தார். அதாவது சவுத் கொரியாவுக்கு வந்திருக்காரு. வந்த அதே நாள் சாயங்காலம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள உடல் ரீதியான சேஞ்சஸ் நடந்திருக்கு. அந்த பர்சனுக்கு வந்த சிம்டம்ஸ் என்னன்னா ஃபீவர், வாமிட்டிங், தலைவலி, இது போல மாற்றங்கள் நடந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கிருந்து 11ஆவது நாள் 11th டே அந்த பர்சன் இறந்து போயிட்டாரு. வந்தாரு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அண்ட் ஃபைனலி இறந்து போயிட்டாரு. இதில் பிரெயின் ஈட்டிங் அமீபா எங்கே வந்தது, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் இன்வெஸ்டிகேஷனில் தான் அந்த காஸ் ஆஃப் டெத் எதனால் இறந்து போயிட்டாங்கன்றதுக்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் தான் இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா பற்றின விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் செஞ்சது வந்து KDCAன்னு சொல்லப்படும் கொரியா டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஏஜென்சி. இப்போ இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபானா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் செல்டு லிவிங் ஆர்கானிசம். அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து நயக்லேரியா ஃபவுலரி இல்லைன்னா ஃபவுலரை, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு விளங்கல, பட் ஸ்பெல்லிங் இதுதான். இந்த நயக்லேரியா ஃபவுலரிய பிரைமரி அமீபிக் மெனிங்கோஎன்சிஃபாலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கமா PAM சொல்லுவாங்க. இந்த PAM சொல்லப்படும் டிசீஸ் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு மோஸ்ட்லி டெத் தான் நடக்குமா. அதாவது இது எப்படின்னா மிகவும் ரேரான டிசீஸ். பாதிக்கப்பட்டவங்க பொழைச்சி வெளியில வரணும்ன்றது கஷ்டமான விஷயமா. டேட்டா வைஸ்ல பார்த்தோம்னா யூஎஸ்ல 1962 இருந்து 2021 வரைக்கும் 154 பேர் தான் பாதிக்கப்பட்டாங்களாம். அதுல 4 பேர் மட்டும் தான் சர்வைவ் ஆனாங்களாம். கிட்டத்தட்ட 60 இயர்ஸ்க்கு இந்த டிசீஸால யூஎஸ்ல பாதிக்கப்பட்டவங்க 154 பேர் தான். ஆனா அதுல 150 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த PAM டிசீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறது மகா கஷ்டமா. யூசுவலாவே அந்த ஸ்டார்டிங் டேஸ்ல டிடெக்ட் பண்ண முடியாதான். அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகி அந்த பேஷண்ட் இறந்து போன பிறகுதான் இது PAM, இது நயக்லேரியா ஃபவுலரி, இது வந்து பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு கண்டுபிடிக்க முடியுமா. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இதோட ஃபர்ஸ்ட் கேஸ் டிடெக்ட் ஆனது இப்போ கிடையாது, 1937ல டிடெக்ட் ஆச்சு. அதே போல ஆஸ்திரேலியால 1965ல முதல் கேஸ் டிடெக்ட் ஆச்சு. பொதுவா இந்த நயக்லேரியா ஃபவுலரி அமீபா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா வார்ம் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்ல, நதிகள்ல, கேனல்ஸ்ல, பாண்ட்ஸ்ல, அந்த பகுதிகளில் தான் இந்த நயக்லேரியா அமீபா வாழ்ந்துகிட்டு இருக்குமா. அது மனித உடலுக்குள்ள எப்படி போகும்னா இன்ஹேல் பண்ணும்போது மூக்கு வழியா டிராவல் பண்ணி பிரெயினுக்கு போகுமா. அங்க போய் பிரெயின் டிஷ்யூவை டேமேஜ் பண்ணுமா. சுவாசிக்கிறதுனா அந்த தண்ணிக்குள்ள என்டர் ஆகி ஸ்விம் பண்ணும்போதோ இல்ல அந்த தண்ணியில நிற்கும் போதோ அந்த தண்ணி மூக்குக்குள்ள போய் அதுல அந்த அமீபா இருந்ததுன்னா தான் அந்த ஸ்விம் பண்ண பர்சனுக்கு அந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லப்படுது. இது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வியாதியான்னு பாத்தீங்கன்னா நயக்லேரியா ஃபவுலரியோட ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்பவே கம்மின்னு KDCA ஆல சொல்லப்பட்டிருக்கு. அதனால சவுத் கொரியால அந்த டிசீஸ் பிரேக் அவுட் ஆன அந்த பகுதி மக்களை, அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அங்க உள்ள ஆத்துல குளத்துல எல்லாம் போய் ஸ்விம்மிங் பண்றதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் வாட்டர் வேப்பராலியோ இல்ல ஏரோசல் டிராப்லெட்ஸாலியோ இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கலன்னு சயின்டிஸ்டால சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அமீபாலேயே நிறைய வகையான ஸ்பீஷஸ் இருக்கு. எல்லா அமீபா ஸ்பீஷஸுக்கும் இப்படி மனுஷனோட கதையை முடிக்கும் அளவுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது, குணாதிசயமும் கிடையாது. இந்த நயக்லேரியா ஃபவுலரி அமீபா ஸ்பீஷஸ்க்கு மட்டும்தான் மனுஷனை பாதிப்புக்கு உண்டாக்கும் அளவுக்கு கெப்பாசிட்டி அமைஞ்சிருக்கான். இந்த டிசீஸ்க்கு 2 விதமான சிம்டம்ஸ் சொல்லப்படுது. ஒன்னு வந்து நான் முதலே சொன்னது போல ஃபீவர், நாசியா, வாமிட்டிங் அண்ட் ஹெட்டேக். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டிஃப் நெக் அண்ட் ஹாலுசினேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயே அந்த பேஷண்ட்டுக்கு சம் சீரியஸ் கண்டிஷன் ஏற்பட்டுச்சுன்னா கோமாக்கு கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. CDCன்னு சொல்லப்படும் US சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸால இந்த நயக்லேரியா ஃபவுலரி அமீபாவோட இன்ஃபெக்ஷன் அதிகமாக சான்சஸ் உண்டாம். பிகாஸ் இந்த அமீபா மெயினா வாழும் இடம் வந்து அந்த தண்ணீர் பகுதிகள், அந்த வார்ம் ஃப்ரெஷ் வாட்டர் கிட்ட தான். அண்ட் இந்த ஆர்கானிசம் வந்து ஹை டெம்பரேச்சரான 46 டிகிரி செல்சியஸ் அண்ட் அதுக்கு மேலேயும் உள்ள டெம்பரேச்சர்ல கூட நல்லா வளருமா, நல்லா சர்வை பண்ணுமா. ஸோ இது போல கிளைமேட்டிக் சேஞ்சஸால நயக்லேரியா ஃபவுலரி அமீபாஸ் நல்லா வளரும்னு CDCயால சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வேக்சினேஷன் ஏதாவது இருக்கான்னா இந்த நயக்லேரியா ஃபவுலரிக்கு இது வரைக்கும் எந்த எஃபெக்டிவ் வேக்சினேஷனும் கண்டுபிடிக்கப்படல. பட் சில ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டியில் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் இந்த நயக்லேரியா ஃபவுலரியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஓவராலா பார்த்தோம்னா இந்த நயக்லேரியா ஃபவுலரி ஆர் பிரெயின் ஈட்டிங் அமீபா அஃபெக்ட் ஆச்சுன்னா பொழைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் முதல்ல அஃபெக்ட் ஆகிறதே கம்மின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் சவுத் கொரியாவில் டிடெக்ட் செய்யப்பட்ட பிரெயின் ஈட்டிங் அமீபாவோட முதல் டெத் கேஸ் பத்தின டீடைல்ஸ். இதே போல பல இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து நிற்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.